ஒரு 3 விஷயத்தை விரும்புகிறவனுக்கு கொடு, விரும்பாதவன்ட்ட இந்த 3ஐயும் கொடுக்காதேன்னு ஸ்மிருதி வச்சனம். என்ன 3 அப்படின்னால், அன்னம் வித்யாச்ச கன்யாச்ச ஹனர்த்திபியோ நதீயத்தே. போஜனம், அன்னதானம் பண்ணுறமே, எனக்கு சாதம் போடுங்கள்னு கேட்குறவனுக்கு தான் அன்னதானம் பண்ணணும், பசிக்கிறவனுக்கு தான் அன்னதானம் பண்ணணும். சில பேர் பெரிய பணக்கார பங்கியில் பெரிய பணக்கார அளவுக்காத்தி வச்சுட்டு எல்லாரும் சுத்தேவரை நிர்பந்தப்படுத்துவான். அவன் எதுவும் சாப்பிடாம அப்படியே வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் கொள்ளையில் கொண்டு போய் கொட்டுவான். ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். எல்லாருக்குள்ளாரையும் பகவான் பசியாக இருக்கான். அதுபோல் பசிக்கிறவனுக்கு அன்னதானம் பண்ணணும். அன்னம் வித்யாச்ச. அடுத்தது என்னன்னா படிப்பு. அப்படிதான், எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கள்னு விரும்புகிறவன்ட்ட பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். இவர் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்கறது, அந்த பையன் துளி கூட லட்சியமே இல்லாமல் அந்த பாடத்துக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் அனாதரவாக இருந்தானே, ஆனால் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறது வேஸ்ட் ஆகிடுறது. அதுபோல் வித்யாச்ச. அடுத்தது கன்யாச்ச. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ப்பா, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுப்பான்னு அனுகிரகம் பண்ணி ஒரு கன்யா தாத்தா சொன்னாரே, ஆனால் அந்த பையன் பரம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறவன்ட்ட தான் கல்யாணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்னா, அவள் அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரர்களோ உற்றார்களோ அவனை போய் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக ஆகாது.